அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவர் இருக்கிற இடம்னு இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய இடம். நீங்க தமிழ் சினிமாவுடைய வரலாற்று அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர் அ சில வருடங்கள் வந்து நம்பர் 1 இருப்பாரு. அவருடைய மார்க்கெட்டு சரிந்த பிறகு, அல்லது அவர் சினிமாவை விட்டு விலகிய பிறகு, அல்லது அவருக்கு வயோதிகமான பிறகு தான் இன்னொருத்தவங்க வந்து அந்த இடத்துக்கு வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிவாஜி, எம்ஜிஆர் 2 துருவங்களா இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில அரசியலுக்கு போயிடுறாரு. சிவாஜி மட்டும் நடிக்கிறாரு. ஒரு கட்டத்தில சிவாஜி அப்பா அப்படிங்கிற மாரி போயிடுறாரு. இப்போ ரஜினியும், கமலும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. இப்போ ரஜினிகாந்த் இன்னமும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. ஆனா, அவர பார்த்து சினிமாவுக்கு வந்த விஜய் பார்த்தீங்கன்னா, ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருக்கும் இந்த நிலையிலேயே அவர மிஞ்சி வந்து இன்னொரு இடத்துல போய் உட்கார்றாரு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இது யாருக்குமே சாத்தியப்படலை. ஸோ அப்பேற்பட்ட உயரத்தில் இருக்கிற விஜய் ஒரு அரசியலுக்காக வந்து நீங்கள் சினிமாவை விட்டு போகிறது அப்படிங்கிறது நம்மளால் ஏற்க முடியல.